கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 பேதுரு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். பரிசுத்த வேதாகமம் இதை நமக்கு சொல்லுகிறது. நாம் யாவரும் இதை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது அங்கே அவர் என்ன செய்தார் என்றுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. முந்தைய வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. இந்த காவலில் உள்ள ஆவிகள் எவைகள், எந்த மனிதர்கள் என்று, எந்த மனிதர்களுடைய ஆவிகள் என்று பார்க்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்திலே ஜனங்கள் அக்கிரமம் செய்து தேவனை விசனப்படுத்தினார்கள். அதனால்தான் தேவனுக்கு முன்பாக நீதியாயிருந்த நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தார் சேர்த்து 8 பேர் மாத்திரம் அந்த பேழையில் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். மற்ற ஜனங்கள் நோவாவின் பேச்சுக்கு அவர்கள் இடம் கொடுக்காமல், அதற்கு கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு தூரம் போய் பாவம் செய்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவன் நோவாவின் மூலமாக கொடுத்த வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆகவே தான் தேவன் ஜலத்தினாலே அவைகளை எல்லாரையும் அழித்தார். தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பிலே இந்த 8 பேர் மட்டும், நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தார் சேர்த்து 8 பேர் மட்டும்தான் இந்த உலகத்திலே காக்கப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் இந்த ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அழிக்கப்பட்ட அந்த ஜனங்களின், கீழ்ப்படியாமல் போன ஜனங்களின் ஆவிகளை தான் தேடி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுதலுக்கு முந்தின அந்த இடைப்பட்ட நேரங்களிலே அந்த ஆவிகளை தேடி சென்று அவைகளுக்கு பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவைகளுக்கு ஒரு சான்ஸ், திரும்ப ஒரு சான்ஸ் கொடுத்து அவைகளை தேவனுக்கு கீழ்ப்படியும்படி செய்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவைகளுக்கும் ஒரு தருணத்தை அவர்களுக்கு தேவன் உருவாக்கி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் தானே உயிர்த்தார். அதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார் என்றால் இதுதான் செய்தார். அவர் காவலில் உள்ள கீழ்ப்படியாமற் போன நோவா காலத்து ஜனங்களுடைய ஆவிகளுக்கு அவங்க சென்று அவைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை தேவன் பக்கமாக திருப்பினார் என்று பார்க்கிறோம். இப்படியாக தேவன் தான் படைத்த எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சிருஷ்டியும் கெட்டுப்போகிறது அவருக்கு சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே தேவன் படைத்த அத்தனை மனிதர்களையும் மனித ஆவிகளையும் தேவன் சந்தித்திருக்கிறார். அவருடைய திட்டம் அநாதி திட்டம், அது உன்னத திட்டம், அதை போன்று அது மாறாத திட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமான தேவனை பற்றும் அறிவை நாம் ஒவ்வொருவரும் இதை தெரிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தாம் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் இயேசுப்பா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததினாலே எங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினது போல
உயிர் தழுவதற்கு முன்பதாக அந்த மரித்த ஆவிகளிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்கும் தேவன் கொடுத்து உடைய ராஜ்யத்தில் அவர்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்னீங்க என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நம்முடைய சிருஷ்டிகளின் மேல் மனிதர்களின் மேல் தேவன் வைத்த அன்புக்காக நன்றி. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.